My name is Ava. கனடாலேருந்து நான் நிற்கிறேன் ஒரு $30,000 சேர்ந்து செய்யாமல் காசையும் கொடுக்காம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கிண பேர் இருக்கணும். நான் கலிஃபோர்னியாவிலேருந்து வரேன். அதுலேயும் உடனே கலெக்ட் பண்ணி கொஞ்சம் காசு 2 லட்சம் கொடுத்துட்டு Sri Lanka is a very beautiful country. லண்டன்லேருந்து மட்டும் நான் $4,230 எடுத்திருக்கேன். நாங்கள் காசு சேர்த்து ஜாஃப்னா மானிப்பாய் ஹாஸ்பிட்டலுக்கு I'm from UK. சென்னையில் மேனுஃபேக்சரிங் இன்னும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகுது. இந்த பயணத்தால் கன பேருக்கு உதவி செய்யலாம்னுடைய நாங்கள் லண்டன்லேருந்து வர்றோம். அவர் சொன்ன மாதிரி $36,000 கனடாலேருந்து வந்திருக்கு. ஒல்லி சொந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வரும் மட்டும் எஸ்காட் தான். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜாழ் மாவட்டம். குறிப்பாக சொல்லணும்னா ஜாழ் மாவட்டத்தில் மானிப்பாயில் இருக்கிற வைத்தியசாலை ஒன்றில் தான் நிற்கிறோம். இந்த வைத்தியசாலையுடைய பெயரை பார்க்கலாம். கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு வைத்தியசாலையில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் உண்மையாகவே ஒரு புல்லரிக்கிற ஒரு விடயம் வந்து இந்த இடம் பெறுது. இப்படியான விடயங்களை எல்லாருமே வரவேற்கணும். என்ன காரணம்னா இது ஒரு நிதி சேகரிப்பு, அதாவது இந்த கிரீன் மெமோரியல் வைத்தியசாலையினுடைய ஒரு வளர்ச்சிக்காக நிதி சேகரிப்பு அந்த ஒரு விடயம் தான் இடம் பெறுது. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கிட்டத்தட்ட துவிச்சக்கர வண்டியில் கிட்டத்தட்ட 63 பேர் கிட்ட பயணம் செய்திருக்கிறோம். UK, லண்டன்ல இருந்து, மற்றது இந்தியாவிலேருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து, இப்படி ஒவ்வொருபட்ட நாடுகளிலிருந்து புலம்பெயர் மக்கள் எல்லாருமே இணைந்து அந்த நிதியை சேகரிச்சு கிரீன் மெமோரியல் வைத்தியசாலையினுடைய வளர்ச்சிக்காகவும் மற்றும் பல்வேறுபட்ட அந்த உதவி செய்யறதுக்காகவும் தான் இந்த விடயத்தை செய்திருக்கிறோம். கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் இந்த பயணத்தை செய்து இன்றைய தினம் கிட்டத்தட்ட இந்த மானிப்பாயில் இருக்கிற மெமோரியல் வைத்தியசாலைக்கு வந்து இந்த நிதியை ஒப்படைக்கிற ஒரு நிகழ்வு தான் இடம்பெறுது. இந்த நிகழ்வு உண்மையாகவே ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். என்ன மாதிரியெல்லாம் இடம்பெற போது அதோட இந்த பயணம் செய்வதர்களோட நிறைய அந்த அனுபவங்கள் சம்மந்தமாக அது தெரிஞ்சு கொள்வோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மானிப்பாயில் நிற்கிறோம். நிதி சேகரிப்பு அந்த ஒரு விடயத்தை தான் இந்த காணொலி ஊட அப்புறம் கொழும்புல இருந்து துவிச்சக்கர வண்டியில் ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் இணைந்து இந்த நிதி சேகரிப்பை செய்து இந்த வைத்தியசாலையை கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த வகையில் கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து 3-4 நாட்கள் பயணத்தோடு இந்த துவிச்சக்கர வண்டியில் வந்து கொண்டிருக்கணும். நீங்கள் பார்க்கலாம் மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயில். இப்போ சரியாக அவர்கள் இந்த பாதையினூடாகத்தான் வந்து உள்ள போக போயினோம். என்ன மாதிரி இந்த நிதி சேகரிப்பு எல்லாம் இடம்பெற்றதுன்றதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாம் வந்து நிற்கணும் பாதுகாப்புக்காக. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுடைய 3 செக்ஷனுகள் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் ஓபிடி இருக்குது, 24 hours சர்வீஸுங்கிட. அதே டைம் வந்து சென்டினரி பிளாக்கில் வந்து நாங்கள் வந்து பேஷண்ட்ஸை வந்து கேர் பண்ணுறோம். அவளுக்கு வந்து 24 hours வந்து நர்சிங் கேரோட டாக்டர்ஸோட. அதோட வந்து இப்போ எங்களுக்கு வந்து மைனர் சர்ஜரி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ மேஜர் சர்ஜரி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அவையில் வந்து ஃபண்ட் ரைசிங் செய்யணும். பட் மேலும் எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு, டெவலப் பண்ண வேண்டி இருக்கிறபடியா அவர்களுடைய நிதி வந்து எங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் வந்து இனி வர்ற காலத்தில் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் டெவலப் பண்ணி வர்றதுக்கு அவளுக்கு எங்களுக்கு உதவியாக இருப்பதற்காக அவர்களுடைய இது வந்து ஒரு சேரிட்டி நோக்கத்தாகவும் அவருடைய ஃபண்ட் ரைசிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே வந்து புலம்பெயர் நாட்டில் இருக்கிற நம்மளோட தமிழ் மக்கள் என்ன அவங்க தான் கிட்டத்தட்ட 100 நாடு எத்தனை நாடுன்னு சொல்லி சொன்னீங்க? பல நாடுகளுக்கு மேலே இருக்கிற ஆக வந்து இப்போ ஒன்றா இணைஞ்சு வந்து இந்த சைக்கிள் ரேஸ் வந்து நடத்துவாங்க. சைக்கிள் ரேஸ் என்ன இப்போ அவங்களோட ரைடு மாதிரி என்ன அங்கேருந்து இப்போ இங்கே வந்து அதாவது மானிப்பா வரைக்கும் வருவாங்க கொழும்புல இருந்து. ஸோ அப்போ அவங்க இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் சேர்ந்த நிதியை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் முக்கிய தேவைக்காக பயன்படுத்துக்காக கொடுப்பாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ இந்த டைமில் மட்டும்தானே இப்படி செய்வாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சிக்கு வந்து எனி டைம் வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இதுக்கு மட்டுமண்டியில் அவையில் வந்து நிறைய இதுகளுக்கு வந்து எங்களுக்கு டோனஸாக இருக்குன்னா என்னென்னு சொல்லிச்சு நாங்கள் RH ஹோமில் வந்து எங்களோட எல்டர்ஸ் அந்த சைடுக்கு வந்து அவர்கள் வந்து நிறைய டொனேஷன் தந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மட்டும் இல்லாமல் அவர்கள் மேலதிகமாக பிற தேவைகளுக்காகவும் எங்களுக்கு உதவியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, உண்மையிலே வந்து இந்த தரம் நடக்கிறது வந்து 10வது தரம் நடக்கிறாங்க. அதுவும் அவங்களோட முக்கியமான இது நாள்னு சொன்னீங்க என்ன 10வது செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படியே 10th சேரிட்டி ஆனிவர்சரி. அதை வந்து காலா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மானிப்பா ஹாஸ்பிட்டல் அண்ட் இதில் வந்து அவையில் ஆர்கனைஸ் பண்ணி செய்து கொண்டு. சரியாக இப்போ நாங்கள் வைத்தியசாலையில் உட்பகுதியில் நிற்கிறோம் பாருங்கள். அவர்களை எல்லாருமே வரவேற்பதற்காக இந்த முற்பகுதியில் கும்பங்கள் இல்லாமல் வைத்து இந்த வைத்தியசாலை ஊழியர்கள் அனைவருக்கும் நிற்கிற காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு இந்த இடங்களில் பாருங்கள் வந்துட்டாங்க.
காட்சிகளை தான் நான் இப்போ பார்த்து கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 50-60 பேருக்கு மேற்கொண்டார்கள் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி துவிச்சக்கர வண்டியிலே இடங்கள்ல வைத்திய ஊழியர்கள் எல்லாருமே நிற்கணும். ஹாய், வணக்கம். தமிழா? Do you speak English? English, yes. Yeah, what's your name? My name is Ava. வருவர்கள் எல்லாருக்குமே பாரு எங்களுடைய தமிழ் முறைப்பாடு, அந்த தமிழ் கலை கலாச்சாரத்தோடு அவர்களுக்கு பொட்டுகள் எல்லாமே வைத்து தான் உள்ள வர வைக்கணும். இந்த இடங்களில் எல்லாருமே வந்து பாருங்கள், அவர்கள் இருந்து இளைப்பாறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அந்த நிகழ்வுகள் இடம்பெற இடம் இதுதான். அண்ணா வணக்கம். தமிழா? ஓமோ. எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பயணங்களை பற்றி கதைப்போம். நீங்கள் வந்து கொஞ்சம் இளைப்பாருங்க. இல்லை கொஞ்சம் இளைப்பாறிட்டு கொஞ்சம் உங்களோட பயணம் சம்மந்தமாக கதைப்போம். வந்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய துவிச்சக்கர வண்டியை எல்லாமே விட்டுட்டு உள்ள போக போயிடும். அதுதான் பார்க்குறோம். அண்ணா வணக்கம். தமிழா? கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் ஹாய், வணக்கம். தமிழா? சிங்களமா? தமிழ் தெரியும். இங்கிலீஷ். எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியா? தமிழா பாரா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? நான் கலிஃபோர்னியால இருந்து வர்றேன். இன்றைய நாள் இந்த பயணம் சம்பந்தமா சொல்லுங்க. என்ன மாதிரியான பயணம், என்ன நடக்க போகுது? ஐயா, நாங்கள் காசு சேர்த்து ஜாஃப்னா மானிப்பாய் ஹாஸ்பிட்டலுக்கு கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம். எனக்கான பர்சனலி இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கு, அவங்களுக்காக நான் உதவி செய்ய வந்திருக்கேன். கிட்டத்தட்ட இது எந்த நிறுவனத்தின் மூலம் என்ன மாதிரி நடக்குது? எங்கிருந்து இந்த பயணம் ஆரம்பமானது? இது நான் இது எந்த முதலாவது வருஷம். ஸோ கோவிக்கான எனக்கு ஹிஸ்ட்ரி அவ்வளோ தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஃபவுண்டர்ஸ் அவங்கள்ட்ட கேட்கலாம். நான் நீங்கள் பிரச்சனை இல்லை. நன்றியா. கொஞ்சம் ஓய்வு விடுங்க. நீங்கள் பாருங்க, இந்த வந்த எல்லாருமே நண்பர்களாக இணைந்து இந்த வந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கணும். ஆனால் தமிழில் கதைப்பீங்களா? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் டயர்ட், ஆனால் பரவாயில்ல. இந்த பயணம் சம்பந்தமான கருத்துக்கள், இது என்ன மாதிரி பயணம், என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கிறீங்க? ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த பயணத்தால் கன பேருக்கு உதவி செய்யலாம்னுடைய வெல் வர்த் இட். அதே நேரம் உடலுக்கும் நல்லது, ரைட்? எக்ஸசைஸும் ஆகுது. ஸோ வின் வின் என்று சொல்கிறது. இது எங்க இருந்து வாரீங்க இப்போ நீங்க? நாங்கள் கொழும்புலேருந்து வலிக்கிட்டாங்க. கொழும்புலேருந்து
புத்தளம் புத்தளம் போய் மேலே கொஞ்சம் போய் அங்கேருந்து ஆண்டராஜபுரம் போய் மன்னார் யாழ்ப்பாணம். எத்தனை நாள் பயணம் உங்களுக்கு? 4 நாள் பயணம், 530 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட எத்தனை பேர் இணைந்து இதை செய்வீங்க நீங்கள்? நான் நினைக்கிறேன் 75 ரைடர்ஸ், கணக்க சப்போர்ட் ஸ்டாஃப், இன்னும் கொஞ்சம் ரைடர்ஸ் கூட இருக்கும். இந்த பிரச்சனையால் கன பேர் வேறாமல் போயிட்டுது. எனக்கும் கடைசி நேரம் மட்டும் வருவனோடு தெரியாது. பிளேன்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு உலகத்தை சுற்றி மட்ட பக்கத்தால் வந்த நாங்கள். இது இப்போ எந்த நிறுவனத்தின் மூலம் இடம்பெறுதுன்னு சொல்கிறீங்க? இது மானிப்பாய் ஹாஸ்பிட்டலுக்காண்டி செய்கிறது நிறுவனம் இல்லை. இப்போ எல்லாரும் நாங்கள் இவங்களுக்கு சைன் அப் பண்ணி எல்லாரும் எப்போ இந்த ஆக்கள் நீங்கள் வேறு நாட்டாக்களையும் பார்ப்பீங்க. எல்லாம் ஹெல்ப் அங்கேயும் டொனேட் பண்ணது எங்கட ஆக்கள் மட்டும் இல்லை, வேறு நாட்டுக்காரரும் லெபனீஸ் பாக்கள் வெள்ளக்காரர் எல்லாம் காசு போட்டவே. எவ்வளோ ஃபண்ட் சேகரிச்சிருப்பீங்க? கனடாலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு $30,000 35,000 கனடா மட்டும் 7 பேர் சேர்ந்து. பட் இப்போ நீங்கள் 65 ரைடர்ஸ் எவ்வளோ சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் நடக்கிறதா? இது ஒவ்வொரு வருஷம் நடக்கும். இது 10வது வருஷம். இது சம்மந்தமாக வேறு என்ன கூற விரும்புறீங்க? இது சம்மந்தம் நிறைய பேர் என்ன டொனேட் பண்ணணும்டா? டொனேஷன் மட்டும் இல்லை, இப்போ இது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இல்லை, நைட்டு ஒரு அனாத ஆசிரமம் போனாங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் நாட்டுக்கு. என்ன இப்படி ஒவ்வொரு விஷயம் தான் ஹெல்ப் பண்ணலாம்னா நம்ம ஹெல்ப் பண்ண தான் பண்ணணும். உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னாண்டா இப்படி எல்லா புலம்பெயர் நாட்டவர்களும் இணைந்து செய்ய நாங்கள் கண்டிப்பாக இதை வரவேற்கணும். நன்றி அண்ணா. நன்றி எங்களை வெல்கம் ஆகுங்க. பாருங்க இங்க எல்லாருமே நிறைய பேர் நிற்கிறாங்க. இவர்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை தான். எங்களுக்காக சில கருத்துக்கள். இந்த பயணம் என்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க? என்ன காரணத்துக்காக? எந்த நிறுவனம் மூலம் என்ன மாதிரி ஒன்றிணைந்து செய்கிறீங்க? 2017 இருந்து இந்த மானிப்பாய் கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் கட்டி எழுப்புறதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ், ஆர்னல் ஃபேமிலி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த பேர்களை சொல்கிறதுக்கு இப்போ ரைட் ஃபர்ஸ்ட் லோனில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017, 18, 19, 20, 21. இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பேர். அப்போ பேரை மட்டும் விடுவோம். பேர் முக்கியம் இல்லை எங்களுக்கு. எல்லாருமே ஒரே இடத்து தான் செய்கிறோம். யார் அரிசியை குத்தினாலும் சோறானா சரி, அவ்வளோதான். குத்தி அரிசி ஆகணும் என்ன. ஓகே, அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற விஷயங்களை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறோம் மக்களுக்கு. எல்லாருமே இதே மாதிரி சேர்ந்து ஒற்றுமையாக எங்களோட நாட்டுக்கு செய்யக்கூடியது செய்தால் முன்னேறலாம், எல்லோரும் முன்னேறலாம் மட்டும். ஸோ வர்ற வழியில் நாங்கள் கொழும்புல ஸ்டார்ட் பண்ணி புத்தளம் வந்து, அனுராதபுரம் வந்து, மன்னர் வந்து, யாழ்ப்பாணம் வந்தாங்க. மன்னர் இடையிலோட நிப்பாட்டி சிவனருள் இல்லம் அவைக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்துட்டு அதுலேயும் உடனே கலெக்ட் பண்ணி கொஞ்சம் காசு 2.5 லட்சம் கொடுத்துட்டு அடுத்த முறையும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் நான் பர்சனலாக கலெக்ட் பண்ணுற மணி 90% வந்து ஐயமிட்டு உண்டு இங்கே ஒரு நிறுவனம் நடந்து கொண்டு இருக்குது. அவையே நான் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் தான் ஆஸ்திரேலியாவில் போயிருக்கேன். அங்கே ஒரு பைக் ரைட் செய்கிறாங்க, மீட் பண்ணேன். அப்போ அவையே அதை பற்றி சொல்லிக்கல நான் பார்க்க ஆசையாக இருந்தது. ஆக்கள் சொல்லாமே இவ்வளோ செய்து கொண்டு இருக்கிறாங்களே. அவே பப்ளிசிட்டி இல்லை, பிஆர் இல்லை, வெப்சைட் இல்லை, வாட்ஸ்அப்பில் மட்டும் வச்சு 400-500 ஸ்கூலுக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான சாப்பாடுகளை காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்கும் இடையில் சமைச்சு அந்த சாப்பாட்டின் விலை வந்து 100 ரூபாய்க்கு இருந்ததை 10 ரூபா 12 ரூபா ஒரு நாளைக்கு கோஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி கொண்டு வந்திருக்கணும். என்னென்னா காசை மட்டும் கொடுக்காம நீங்களும் கை கொடுங்க, நாங்களும் கை கொடுக்குறோம், சேர்ந்து உழைப்போம், பிள்ளைகளை காப்பாற்றுவோம். அவைக்கு முக்கியமான தேவை சாப்பாடு, அடுத்தது கல்வி. அவன் 4 விஷயத்தை செய்யணும். வடிவான அடுத்த முறை விளங்கப்படுத்துறேன் எல்லாம் என்னென்ன செய்யணும் என்று. நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வரீங்க? நான் லண்டன்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட டோட்டலாகவே இதில் எந்தெந்த நாட்டிலேருந்து வந்து நிற்கணும்? இந்த நாடு இப்போ யூகேல இருந்து மட்டும் லண்டன்ல இருந்து 24 பேர், ஸ்ரீலங்காலேருந்து 12 பேர், கனடாவிலேருந்து 18 பேர், யூஎஸ்ஏலேருந்து ஒரு ஆள், ஃப்ரான்ஸ்லேருந்து 3 பேர், சுவிட்சர்லாண்ட்லேருந்து 2 பேர், சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து 3 பேர், இட்டாலியிலேருந்து ஒரு ஆள், ஃப்ரான்ஸ்லேருந்து 7 பேர். கிட்டத்தட்ட எவ்வளோ நிதி சேகரிச்சிருக்கீங்க மொத்தமாக? இப்போ கனடாவில் அவர் சொன்ன மாதிரி $36,000 கனடாவிலேருந்து வந்திருக்கு. லண்டன்லேருந்து மட்டும் நான் $4,230 பவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 4,000 பவுண்ட்ஸ் வந்து ஐயமுட்டு இன்னுக்காக நான் டொனேட் பண்ண போகிறேன். இன்றைக்கு அந்த செக்கை கொடுக்க போகிறேன். இன்றைக்கு உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் இப்படி காசு நிறைய இருக்கிறார்கள், ஹாஸ்பிட்டலுக்காக கொடுக்கணும் இல்லை, நிறைய பேர் வறுமையில் இருக்கிறவங்கள கொடுக்கலாமே. கட்டாயம் இது ஒரு புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறார்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
செய்றீங்க? இங்கே இருக்கிறாங்களே நாங்கள் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு வேலை செய்யணும். அவைக்கும் கொடுக்குற மனப்பான்மை வர வேணும். அவையும் எங்களோட சேர்ந்து ஒத்துழைக்கிற மனப்பான்மை வர வேணும். அரைவாசி பேர் அந்த பிழை சொல்கிறதுலேயே குறியாக இருக்கணும். இவை செய்கிறதெல்லாம் பிழை, இவை காசு எடுத்து போட்டு விளையாடினோம் எங்கே கொடுக்கணும்ன்றதை விட அவை எங்களோட சேர்ந்து செய்யல. உங்களுக்கு தெரியும் அந்த காசு எங்கே போகுது, யாருக்கு பிள்ளைகளுக்கு போகுதுன்றது. சேர்ந்து செய்யாமல் காசையும் கொடுக்காம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கிண பேர் இருக்கணும். குழப்பறதுக்குன்னு கிண பேர் இருக்கணும். ஒரு உறுப்பை ரெண்டாக உடைக்கிறதுக்குன்னு 4-5 பேர் இருக்கணும். அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வேலை செய்தால் எல்லாருக்கும் உதவி செய்யலாம். தனியாக ஹாஸ்பிட்டலுக்கான இந்த நிதி திறப்பு இல்லை. இது அது முதலே நாங்கள் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயரும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இயரும் ஒவ்வொரு ரைடரும் வந்து அவை கலெக்ட் பண்ணுற காசில் ஒரு 500 மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தா காணும். மிச்சம் எவ்வளவும் அவை இன்னொரு நிறுவனத்துக்கும் கொடுக்கலாம். நாங்கள் தான் சூஸ் பண்ணுறது. அப்போ நான் இந்த முறை ஐயா முட்டை எடுத்தேன், நான் அடுத்த முறை இன்னொரு நிறுவனத்தை தெரிந்தெடுப்பேன். அதில் எனக்கு சிவன் அருள் நல்லா பிடிச்சிருக்கு. 190 பிள்ளைகள் வச்சு சாப்பாடு கொடுத்து லண்டன்லேருந்து டாக்டர் சுரேனும் பேரும் வடிவா செய்து கொண்டிருக்கணும். அந்த நிறுவனம் செய்கிறத பார்க்க சரியான ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு காலம் போய் பிள்ளைகளோடு நின்று சாப்பிட்டு படம் எடுக்கல இன்னும் செய்ய வேணும் போல இருக்கும். உடனே அதான் ரைடர்கிட்ட காசை கலெக்ட் பண்ணி கேட்டு எல்லாரும் காசை தாங்கடாண்டா 2.5 லட்சம் உடனே தந்தாங்க. அந்த இடத்தையே கொடுத்துட்டோம். அது பத்தாது, ஆனால் சிறுதுள்ளி பெருவெள்ளம். எல்லாரும் செய்யும் போது பார்க்கும்போதும் அந்த இடத்துல செய்கிறதுக்கு உடனே ஆக்களுக்கு மனம் வருது. இதே இது போய் லண்டனுக்கு போனாலோ கனடாவுக்கு போனாலோ அதை யோசிக்கிறதுக்கு அவைக்கு டைம் இல்லை. அவைஇந்த பிழை இல்லை, அவைக்கு வேலை இருக்குது, வேறு விஷயங்கள் வந்தோடனே இந்த மைண்ட் செட் வந்து மாறிடுது. அதுதான் முக்கியம். உண்மையாகவே நல்ல விஷயம் அண்ணா, தொடர்ந்து இதை செய்யுங்க. நன்றி 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 நன்றி. மற்றது இந்த இடங்களில் வந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த குளிர்பானங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். அதோட எல்லாருமே பாருங்கள் இந்த இடங்களில் உட்கார்ந்து இருக்கணும், ஓய்வடிக்கணும். அவர்களோடையும் போய் நாங்கள் கதைப்போம். ஹாய் வணக்கம். தமிழ் கதைப்பீங்களா? நீங்கள் இங்கிலீஷ். ஓகே, அவங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. வணக்கம். இந்த பயணம் என்ன மாதிரி, என்னத்துக்காக இது செய்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நான் கனடாலேருந்து வந்தேன். கனடாவில்? நான் சைக்கிள் ரைட் பண்ணல, ஆனால் ஒரு சப்போர்ட்டாக வந்தேன். நாங்கள் இது 4 நாள் பிரயாணம். 4 நாள்? கொழும்புல இருந்து பிறகு என்னமோ ஒரு இடம் மறந்துட்டேன். பிறகு அனுராதபுரம், மன்னார்லேருந்து இங்கே. இது 4 நாள். வெரி ஹார்ட். 75 ரைடர்ஸ் கிட்ட இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மானிப்பாய் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஒரு சேரிட்டி இவெண்ட்டுக்கு. ஓகே, அவங்க எங்கேருந்து வராங்க, மற்றது இந்த பயணம் சம்பந்தமாக அவங்களுக்கு குறை சொல்லுங்க. Just tell from which country you have come. Okay. And why you are here. I'm from UK. My name is Ara, and we are here to support these beautiful people, the charity, the hospital, and it has been a long journey. Behind the scenes, there's a lot of work that's been done. Everyone is working very hard, and finally we are here safely and happily. First. Is this your first visit? Yeah, this is my first time in Sri Lanka. This is my first time in. I joined the ride, and will you come again? I will come again. For sure, I will come again. Yes. The answer is yes. Short answer. இந்த விடயம் செய்யறதுக்கான முக்கிய காரணம், நீங்க வாரதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேளுங்க. What is the main reason for you to come here? Main reason, I can't name it. There's a few reasons that Sri Lanka is a very beautiful country. It is top 3 to visit and meet the friends, meet people, and not at least the charities. Yeah, okay, thank you so much. You're welcome. இந்த இடங்கள்ல பாருங்க நிறைய பேர் வந்து கூடியிருக்காங்க. அண்ணா வணக்கம். ஹாய் வணக்கம். தமிழா? உங்களை பற்றி எங்கேருந்து வாரீங்க? எல்லாருமே உண்டா வாரீங்களா? நாங்கள் லண்டன்லேருந்து வர்றோம். நீங்கள்? டாக்டர் ஃப்ரம் லண்டன். லங்கா, டாக்டர் லங்கா. வாசனே? I am Lankanatha Alvis. This is Dinali. நீங்க எங்க இருந்து வரீங்க? Where from? நான் சிவரஞ்சன், லண்டன். நீங்க? நான் டாட்டோ from London. லண்டன்.
Brian from London. லண்டன். மிச்சம் எல்லாருமே இங்கிலீஷ். நீங்க தான் நான் Baron from London. அதுக்கு அப்படியே அமைக்கப்பட்டீங்க. சொல்லுங்க. இந்த பயணம் சம்பந்தமா சொல்லுங்க. நான் உண்மையிலே இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனது அப்படியே இந்த அரா பிரச்சனையால் நான் வரையலாமல் இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணுமென்றக்காக கடைசி நேரத்தை வெளிக்கிட்டு வந்தது. ஒரு நல்ல முயற்சிக்காக எல்லாரும் நண்பர்கள் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வந்து முயற்சி எடுத்து செய்கிறது ஒரு நல்ல முயற்சி என்றபடியே நானும் வந்தேன். நான் கிட்டத்தட்ட பாருங்க, நான் உங்களோட கதை கேட்க சொன்னாங்க 3-4 நாட்கள் கொழும்புல இருந்து பயணம் செய்தாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க பயணம் செய்த அந்த சைக்கிளை பாருங்க எப்படியான ஒரு வடிவமைப்பில் இருக்குன்னு. கிட்டத்தட்ட உண்மையாகவே 3 நாள் பயணம் பண்ணுறது கொழும்புல இருந்து பெரிய ஒரு விஷயம். அதோட பாருங்க அவர்கள் அணிவித்து வந்த அந்த ஹெல்மெட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? I am Shandi Ravichandran. Shandi Ravichandran. ஜாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் சைக்கிள் பயணத்தில் 63 ஐ திங்க். எங்கேருந்து வாங்க? நாங்கள் கொழும்புல ஆரம்பிச்சு நாங்கள் 3 நாள் கொழும்புல இருந்து கல்பிட்டி டு அன்ராஜபுரிலேருந்து மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம். கிட்டத்தட்ட எந்தெந்த நாடுகள் சேர்ந்து இணைந்து இந்த பயணம் செய்து? கடவுளே, அப்படி இந்த பக்கத்தை தொடங்கினா நியூசிலாண்ட்லேருந்து தொடங்கலாம். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், சென்னை, ஸ்ரீலங்கா. அந்த பக்கத்தால் வந்தால் அமெரிக்கா, லண்டன், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி ஒரு ஆளாக்கும், சவுத் ஆஃப்ரிக்கா, துபாயில் இருந்தாலும் எல்லோரும் கேன்சலாக போனது. என்னெண்டாவிலுக்கு இந்த ஃப்ளைட்டால் வரையலாம் போச்சு. கனவேர் ஒரு 20-25 பேருக்கு ஃப்ளைட் கேன்சல், அதால் வரையலாம் போச்சு. பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். என்ன காரணத்துக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்காக வேண்டி அவள் வந்து மெடிக்கல் கணக்கு ரீடெவலப்மெண்ட் ஒர்க் செய்யணும். எனக்கு ஒரு 1.5 கிழமைக்கு முதல்ல ஐ காட் ட்ராக்ட் இன். சும்மா வந்து ஒரு ஆனல் 2 அங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு என்னை முழுத்தொன்று வந்துட்டேன். பெம்பளுக்கு வந்தேன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன், எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இட் வாஸ் பியூட்டிஃபுல். எல்லோரும் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி சொன்ன மாட்டீங்கள். அதில் ஒரு 3 பிள்ளைகள் இருக்காங்க பொடியங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓடி முடிஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் எல்லா சைக்கிளுக்கும் ஆயில் பண்ணி கம்பி போட்டு காற்றடிச்சு அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி பண்ணல எல்லாரும். அது 520 சம்திங் லைக். என்ன இப்படி ஜிக்ஸாக்கால போயிட்டு வந்தப்போ எத்தனை நாட்கள் நாங்கள் டியூஸ்டே மார்னிங் 3:30 கிளம்பினாங்க. 3:30 கிளம்பி கல்பிட்டி போனோம். ஒரு நாள் இந்த கல்பிட்டியில் தங்கினோம். இப்போ அடுத்த நாள் கல்பிட்டிலேருந்து அன்றாஜபுரம் போய் அங்கே தங்கினோம். அதுக்கு அடுத்த நாள் அன்றாபுரத்துலேருந்து மன்னார் போய் அங்கே தங்கினோம். இப்போ இந்த மன்னார்லேருந்து இன்றைக்கு நேராக காலமொழிமே இங்கே வந்துட்டோம். இந்த 4வது நாள் வந்து சேர்ந்துட்டோம். நான் அது விவரம் எனக்கு கணக்கு தெரியாது. 100,000 சொல்லி கேள்விப்பட்டேன். பவுண்ட்ஸ் வேல்யூ மேபி மோ. நிதி மட்டுமன்று இல்லை, இது வந்து எல்லாரையும் இணைக்கிற ஒரு விஷயம். ஜெஃப்டாக கொண்டு வர. இப்போ நமக்கு இந்த சைக்கிள் எல்லாம் மேனுஃபேக்சர் ஃபர்ஸ்ட் டைம் இதை இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பைக்கும் சென்னையில் மேனுஃபேக்சரிங். இனி ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகுது இதே மாதிரி. ஸோ இது எலக்ட்ரிக் அசிஸ்டட், பவர் அசிஸ்டட் பைக். ஸோ இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் 30 கிலோமீட்டர் ஸ்பீட் மேக்ஸிமம். 25 தான் மேக்ஸிமமாக கூடியது பை லா. நான் 30 மட்டும் போகலாம்னு நினைக்கிறேன். இல்லை, கலை கேட்க மோட்டர் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஆக்சிலேட்டர் இருக்குது. இப்போ நான் இந்தியா அங்கே நிற்கிறதுல வந்தேன். நான் முதலாவது அது மோட்டர் சைக்கிள் மாதிரி பார்த்தா. ஆனால் சைக்கிள் தான் அது. ஸோ அதில் இந்த 3ம் இந்த 4ம் ஹை எண்ட், இந்த 4ம் ஹை எண்டா. இது வந்து பேசிக்காக யாரும் ஓடலாம். ஸோ
ஸோ வெரி கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்ல வரவேற்பு. ஓ நாங்கள் எதிர்பார்க்கல அதெல்லாம், பட் ரொம்ப நல்ல. ஓ போலீஸ் நன்றி சொல்லணும். போலீஸ் ஆம்புலன்ஸ் அந்த சர்வீஸ் எல்லாம் அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. போலீஸ் அந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வரும் மட்டும் எஸ்காட் தான், ஃபுல் எஸ்காட் கொடுத்தாங்க. அவங்களும் நல்ல டயர்டாக இருந்து எங்களோட இந்த சிரிச்சு பாடி விட்டு ஆனால் சீரியஸாக எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. அடுத்த நாங்களா இப்போ நான் ஒரு 2 நாள் ட்ரெஸ் எடுத்து போட்டு கையாளெல்லாம் வலிக்குது. இல்லை இனி எங்கிட்ட மேட்ச் போவோம். இன்றைக்கு சென்ட்ரல் செயின்ட் ஜான்ஸ் மேட்ச் இருக்கு போல இருக்கு. நான் அங்கே விட போகிறேன் நேரம். ஸோ அப்படி நாளைக்கு நின்றுட்டு மேபி மண்டே திருப்பி போய் கிளம்புவோம். இப்போ என்னென்னா இந்த பயணம் செய்து வந்த எல்லாருக்குமே இந்த மெடல் போடுற அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். Of 40 hours, 50 hours of flights during what's happening in the Middle East, to still able to make it all the way to Colombo, and after 40 hours making 40 hours of riding over that and finally making it. So I think that all of you guys are the real VIPs, and thank you for trusting me with honor to come on this journey. So that's pretty much. Thank you, Pascal, for the quick message. Okay. Team 2, please come forward and receive your medals and take the group picture. Team 3, get ready. Also, all those who participated with the electric bikes, Wahana, please come forward. Team 2, please. Come forward, please stay here. Take a group picture. Bravo, fantastic group 2. Well done. Please stay for a photo. இப்போ பாருங்க எல்லாருமே மெடல்கள் அணிவித்த பிறகு தொடர்ந்து எல்லாரும் இணைந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோம். கிட்டத்தட்ட இது 3வது குழு. இந்த ஐயாவோட கதைச்சனா இவர் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலேருந்து தான் பயணம் செய்திருக்கிறார். யாழ்ப்பாணம், இவரும் கொழும்புலேருந்து இந்த பயணம் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 62 வயசு ஆகுதுன்னு சொல்கிறார். பாப்போம் இவரோட